இனி ஐஸ்கிரீம் அவங்க கடைக்கெலாம் போக வேண்டாம், வீட்டில் ஈஸியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேன். 4 வாழைப்பழம், சின்ன சைஸ் 4 வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணி 3 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் வச்சுருக்கேன். ஒரு 10-15 முந்திரி பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஜீனி வந்து ஒரு 5-6 ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான இனிப்பு தக்கன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த பொருள் வந்து ஒவ்வொன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி லேசாக ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா மையா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பாக்ஸுக்கு மாற்ற போகிறேன். இப்போ பாக்ஸுக்கு மாற்றிட்டேன். மேலே வந்து செரிப்பழத்தை தூவிக்கிறேன். தூவிட்டு நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுட்டு நாளைக்கு எப்படி இருக்குன்னு ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ செரிப்பழத்தை வச்சு நான் டாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். பிடிச்ச மானைக்கு ஹோம்மேட் ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.